இவர் வந்து அப்படியே நின்று நமஸ்காரம் பண்ணும்போது பெரியவா கண்ணை திறந்துடுறார். கண்ணை திறந்துட்டு இவரை பார்த்த உடனே அவர் வெளியே வரார் எழுந்து. வெளியே வந்து என்ன அப்படின்னு கேட்ட உடனே அப்போ அவர் சொல்கிறார், இந்த மாதிரி தமிழகம் பூரா வந்து தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த சமயத்தில் முதலமைச்சர் எனக்கு வந்து உணவுத்துறையை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு கெட்ட பேர் தான் வரும் அதனால் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே என்ன வேணும் உனக்கு அப்படின்னு பெரியவா கேட்குறார். இல்லை, நல்ல மழை வேணும். 2 வருஷமாகவே நம்ம தமிழகத்தில் மழை இல்லை. நான் உணவுத்துறை அமைச்சருங்கிற முறையிலேயே சொல்லலை, தமிழக மக்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சொன்ன உடனே பெரியவா வந்து உட்காந்துக்கிறார். உட்காந்துட்டு அப்படியே தலையை கவிழ்த்து கொண்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே அவர் தியானத்தில் இருக்கிறார். இருந்துட்டு அப்புறமா கண்ணை திறந்து அவர் வந்து ராஜாராம பார்க்குறார். பார்த்து, இதுக்காக மட்டும்தான் நீ வந்தியா அப்படின்னு கேட்குறார். ஆமாம், கண்டிப்பாக நான் இந்த காரணத்துக்காக தான் வந்தேன், நான் வேறு ஒன்றுமே எனக்கு பிரார்த்தனை கிடையாது அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அப்போது மகா பெரியவா சொல்கிறார், சரி நீ போ, காமாட்சி எல்லாத்தையும் பார்த்துப்பா. ஒரு 15 நாள் நான் வந்து காமாட்சி கோவிலில் மழை வேண்டி நான் வந்து ஹோமம் பண்ண சொல்கிறேன். அது யாகமாக நல்ல பெரிய அளவில் எல்லாரும் பண்ணுவாங்க. எல்லாமே நன்னா நடக்கும், க்ஷேமமாக இரு, எப்போவுமே அவர் சொல்கிற மாதிரி க்ஷேமமாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறது. சரின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பிடுறார். ராஜாராம் கிளம்பிடுறார். கிளம்பி அவர் வந்துட்டுருக்கார், காஞ்சிபுரத்துலேருந்து வந்துட்டுருக்காரு. ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட அவருடைய கார் வந்து கொண்டிருக்கிறது. கார் கண்ணாடி வழியாக பார்க்குறாரு. அவரால் நம்பவே முடியல. அதாவது கருமேகங்கள் அப்படியே மேலே அப்படியே கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிருக்கு. வந்துட்டு ஒரு 10-15 நிமிஷத்தில் அப்படி ஒரு மழை, இவர் போகின்ற வழியில் அப்படி ஒரு மழை பெய்ஞ்சது. தமிழகம் முழுக்க நல்ல மழை வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் பெய்யுது. அந்த தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறது காணாமல் போயிடுச்சு.